நிகழ்தகவு. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை காரில் கடத்திச் சென்ற கும்பல் 2 மாதங்களாக இருட்டறையில் அடைத்து வைத்து சித்திரவதை. சிறுமியிடம் வக்ரபுத்தியை காட்டிய அரக்கன்கள் ஓம் என பச்சை குத்தப்பட்டிருந்ததை ஆசிட் ஊற்றி அழித்து வெறிச்செயல். வலுக்கட்டாயமாக வாயில் இறைச்சியை திணித்து டார்ச்சர். கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? ஈவு இரக்கமற்ற மனித மிருகங்கள் சிக்கினார்களா? வீட்டு பக்கத்துல இருக்கிற தையல் கடைக்கு தைக்க கொடுத்த துணியை வாங்குறதுக்கு பிள்ளைய அனுப்புனோமே, இன்னும் ஆளை காணுமேன்னு 14 வயசு சிறுமியோட பெற்றோர் கடைக்கு போய் கேட்டிருக்காங்க. கடையில இருந்த டெய்லர் பாப்பா காலையில இருந்து கடைக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு துடிதுடிச்சு போன பெற்றோர் சிறுமியை தேடி தெரு தெருவா அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் சிறுமி கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் லேட் பண்ண வேண்டாம், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் காணாம போன சிறுமியை தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத் நகர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காணாம போன சிறுமி பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க. சிறுமி டெய்லர் கடைக்கு நடந்து போனதா சொல்லப்படுற நேரத்துல அந்த வழியா ஒரு கார் போனதாகவும் அந்த காருக்குள்ள யாரோ கத்துற சத்தம் கேட்டதாகவும் அங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. டெய்லர் கடைக்கிட்ட எந்தவித சிசிடிவி கேமராக்களும் இல்லாததால கொஞ்சம் தள்ளி இருக்கிற சிசிடிவி கேமராவை போலீஸ் ஆய்வு செஞ்சாங்க. அதுல போலீஸ்க்கு வந்த தகவல் படி ஒரு கார் சந்தேகத்திற்குரிய விதத்துல அந்த வழியா போயிருக்கு. ஆனா அந்த காரோட நம்பர் தெளிவா தெரியாததால குற்றவாளிகளை பிடிக்கிறது போலீஸ்க்கு பெரிய சவாலா மாறிடுச்சு. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி சிறுமி காணாம போயிருக்காங்க. சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னல்னு நவீன தொழில்நுட்பங்களை வச்சு போலீஸ் தீவிரமா தேடியும் சிறுமி கிடைக்கவே இல்லை. பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காத சிறுமி கரெக்டா 2 மாசத்துக்கு அப்புறம் மார்ச் 2ஆம் தேதி வீட்டுக்கு வந்த சிறுமியை பார்த்து மொத்த குடும்பமும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆனந்த கண்ணீர் கொஞ்ச நேரத்திலேயே ரத்த கண்ணீரா மாறி இருக்கு. ஏன்னா அந்த சிறுமி சொன்ன விஷயம் அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு. டெய்லர் கடைக்கு போயிட்டு இருந்தப்ப ஒரு கார்ல வந்த 4 பேரு தன்னை பிடிச்சு இழுத்து கார்ல ஏத்தி கடத்திட்டு போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இருட்டறையில அடைச்சு வச்சு 4 பேரும் மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணதாகவும் கதறி அழுதுருக்காங்க. ரூமுக்குள்ள அடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ மயக்க மருந்தை கொடுத்து மயக்கமடைய செஞ்சுட்டாங்கன்னோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் சுய நினைவே வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமியை இருட்டறைக்குள்ள கைய காலை கட்டி போட்டு அடைச்சு வச்சுட்டு அந்த கும்பல் கதவை பூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்து அப்பப்ப ரூமுக்கு வந்து 4 பேரும் சிறுமியை மாறி மாறி செதைச்சு சின்னாபின்னமாக்கியிருக்காங்க. சிறுமியும் அவங்க குடும்பமும் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அதோட பிரதிபலிப்பா சிறுமி தன்னோட கையில ஓம்னு பச்சை குத்தி இருந்திருக்காங்க. சிறுமியை கடத்திட்டு போன 4 பேருமே வேற மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. சிறுமியோட கையில ஓம்னு பச்சை குத்தப்பட்டிருந்ததை பார்த்து இதென்ன ஓம்னு குத்திருக்க, இப்படியெல்லாம் குத்தக்கூடாது, கையை கொடுன்னு சொல்லி கையில ஆசிட ஊத்திருக்காங்க. ஆசிட் ஊத்துனதுல வலியில கதறி இருக்காங்க சிறுமி. அப்போ ஒரு துணியால சிறுமியோட வாயை இறுக்கமா கட்டிட்டு ஓம்னு பச்சை குத்தி இருந்தது முழுசா அழியிற வரைக்கும் ஆசிட ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த கொடூர அரக்கன்கள். அது மட்டும் இல்லாம அந்த ரூம்லயே மது, இறைச்சியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த 4 பேரும் குடியும் கும்மாளமுமா இருந்திருக்காங்க. மது போதையில இருக்கும் போதெல்லாம் சிறுமியை மாறி மாறி வன்புணர்வு செஞ்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த சிறுமி இறைச்சி சாப்பிடாத குடும்பத்தை சேர்ந்தவங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் சிறுமியோட வாயில இறைச்சியை வலுக்கட்டாயமா திணிச்சு அதை சாப்பிட சொல்லி கொடுமைப்படுத்தி இருக்காங்க. எப்படியோ அந்த கொடூரங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த சிறுமி அம்மா அப்பா கிட்டையும் போலீஸ் கிட்டையும் தனக்கு நேர்ந்த கொடுமைய கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. விசாரணையில சிறுமியை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணது சல்மான், ஜுபைர், ரஷீத், ஆரிஃப் அப்படிங்கிற 4 பேருங்கிறது தெரிய வந்திருக்கு. 4 பேரையும் வலை வீசி தேடிட்டு இருந்த நேரத்துல சல்மான்ங்கிறவனை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தலைமறைவா இருக்கிற 3 பேரையும் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.